Hi friends, இந்த வீடியோல நம்ம PDF ஃபைல்ஸ்க்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கன்னா உங்க PDF ஃபைல்ல வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ணாம யாராலயுமே ஓபன் பண்ண முடியாது. சோ இந்த வீடியோல நம்ம PDF ஃபைல்ஸ்க்கு பாஸ்வேர்ட் செட் பண்றது மட்டும் அல்ல, நமக்கு தேவையில்லைனா அந்த PDF ஃபைல்ல செட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் இல்லைனா கம்ப்யூட்டர்ல PDFcandyங்கற வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க அங்க இருந்து கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து PDFக்கு தேவையான டூல்ஸ் தான். இதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழ வந்தீங்கன்னா ப்ரொடெக்ட் PDFன்னு ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அந்த டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஆட் ஃபைலுங்கற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க எந்த PDF ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த PDF ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்க PDF ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க PDF ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் இங்க கொடுத்திருக்கிற பாஸ்வேர்டுங்கற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க PDF ஃபைலுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற இந்த ரீஎன்டர் பாஸ்வேர்டுங்கற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அதே பாஸ்வேர்டை திரும்ப என்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற ப்ரொடெக்ட் PDFங்கற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அப்லோட் பண்ண இந்த PDF ஃபைல்ல வந்து பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ உங்க PDF ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்கு கீழே இருக்கிற டவுன்லோட் ஃபைலுங்கற பட்டனை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆன உங்க PDF ஃபைலை வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல பாஸ்வேர்டு கேட்கும். சோ நீங்க செட் பண்ண பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணா மட்டும் தான் இந்த PDF ஃபைல் வந்து நீங்க ஓபன் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்ம PDF ஃபைலுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்லைனா அதுல செட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க PDF ஃபைல்ல செட் ஆயிருக்கிற பாஸ்வேர்டை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க அதே PDFcandy வெப்சைட்ல இந்த அன்லாக் PDFன்னு ஒரு டூல் இருக்கும். இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆட் ஃபைலுங்கற பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு செட் ஆயிருக்கிற உங்க PDF ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க PDF ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த அன்லாக் PDFங்கற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க PDF ஃபைலுக்கு செட் ஆயிருக்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்க என்டர் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து அன்லாக் பண்ண முடியும். இப்போ உங்க PDF ஃபைல்ல செட் ஆயிருந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற இந்த டவுன்லோட் ஃபைலுங்கற பட்டனை கிளிக் பண்ணி உங்க PDF ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த PDFcandyங்கற வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்கள் PDF ஃபைலுக்கு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா அந்த பாஸ்வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.